எல்லாருக்கும் பாலக் பன்னீர் செஞ்சு கொடுக்கலாம் சப்பாத்தி கூட அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்டு பசலைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். டியூஸ்டே செய்கிற மாதிரி தான். அன்றைக்கி குக்கிங் க்ரீம் இல்லை அப்படிங்கிறதுனால சரி அடுத்து எப்போயாவது சமைச்சிக்கலாம் சொல்லிட்டு வச்சுட்டேன். கீரை அப்படியே கவரில் கட்டி வச்சதுனால கொஞ்சம் கெட்டு போச்சு. நேற்று தூளாங் செஞ்சதுனால சமைக்கலை. இன்றைக்கி அத்தை லஞ்சுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சதே இருக்குது. நைட்டு எப்படியும் இட்லி தோசையாக தான் இருக்கும். சரி ஃப்ரைடே வெஜிடேரியன்லாம் அண்ணன் ஹஸ்பண்ட் எல்லாருமே வெஜிடேரியன், அன்னைக்கு சமைச்சிக்கலாம் சொல்லிட்டு இந்த கீரையுமே அப்படியே மறுபடியும் கவர்லேயே வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டு போயிடும். அதனால் என்ன பண்ணிட்டேன், அரைச்சி பேஸ்ட்டாக வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை கொஞ்சமாக சுடுதண்ணியில் சீரகம் கீரையெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டேன். குழந்தைங்களுக்கு பருப்பு வேக வச்சுருந்தேன். ஸோ அந்த கீரை வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் நிறையா இருந்தது. வேஸ்ட் பண்ணாமல் அந்த பருப்பு கூட மிக்ஸ் பண்ணிட்டேன், சத்தெல்லாம் போட்டுன்னு. கீரை ஆறினதுக்கப்புறம் அந்த மாதிரி நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு ஒரே ஒரு வாழைக்காய் இருந்தது. இதுக்கு மேலே விட்டோம்னா பழமாயிரும். ஸோ அதை கொஞ்சம் மசாலாலாம் போட்டு தவா ஃப்ரை ரெடி பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக இந்த தவா ஃப்ரை என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு. 4 குட்டீஸையும் எவ்ரிடே சாப்பிட வச்சு தூங்க வைக்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்க். அந்த டாஸ்க்கெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 11:30 வரைக்கும் நாங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குறது.